any delay, I would like to call upon all the movie's cast and crew on the stage. So first of all, I would like to call upon James Karthik sir, actress Inia ma'am, actress Sonia Agarwal, Ajit, Krisha, Adukalam Naren sir, Arundhati Nayar, Sendrayan sir, Aryan sir, Pichaikaran Murthy sir, Pariyerum Perumal Venkatesh sir, and Sivagasi Siva sir. இவரோட பேஷனேட் வந்து ப்ரொடியூசர் தான். பட் சென்னையில இருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்க கிரீன் சிட்டிசன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே வந்து ஒரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சினிமாக்கு வந்து ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும், தமிழ் சினிமாக்கு வந்து நம்ம பேரை வந்து பதிக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க வந்து சீரன் படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார். அந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் சேரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து 2 மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. The first movie is Rapid Shoe and second movie is Siran. And விஜய் ஆண்டனி சார் கூட ரீசெண்டா கோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிருக்காரு, வள்ளி மயில்னு சொல்லிட்டு. அதுவும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. Yes, I would like to call upon James Karthik sir to share few words about this movie. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என் கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஒரு தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துவானா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனா இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆக்ட்ரஸ் இனியா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்க ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போதான் ஃபுல்லா பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்ட்ல, அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸ்ல தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பத்தி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்துல என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை. பூங்கோதையை வந்து நீங்க 3 விதமா பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ல. எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டுதான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, இனியா நீங்க பண்ணுங்க, கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணா ஃபிளாஷ்பேக்ல வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவா வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியா வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியா வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீன்ல எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்துல ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்ற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதுல ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பத்தி நிறைய சொல்ல முடியும்.
ஸோ இந்த படத்துல வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியா தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரக்டர் ரிலீஸ் பண்றாங்க. படம் வந்து படம் இல்லை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு இல்லை, இது எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸா பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுல மியூசிக் வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பத்தி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட் பத்தி சொல்லிட்டீங்கன்னா சோனியா மேம் இதுல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்க ஷூட்டிங் லொகேஷன்ல சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. அவர் ஃபன்னா இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொகேஷன்ல. அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோல்ல பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப். யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியா வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடிச்ச கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருக்கும். நல்ல சப்ஜெக்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, ஜீசஸ் மாதிரியா தான் வந்தார். நான் பார்த்த உடனே இவர் எப்படி இந்த ரோலுக்கு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைரக்டர் டெக்னிக்காக ஒரு வேலை பண்ணார். என்னன்னா, மொதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டோன்னே இனியா மேடத்துக்கும் அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. மீடியா, சோஷியல் மீடியா சப்போர்ட் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து விண்மீன்கள், பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் அண்ட் சத்தமின்றி முத்தம்தா இந்த படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜுபின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற பிரஸ், மீடியா மற்றும் மேலையில அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம். ராஜேஷ் சார், அவங்க என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பா சொல்லிட்டாங்க. படம் பேர் தான் கரெக்டா சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எனக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது பிரஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமா, ஒரு முறை படையப்பால பாலக்கட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினாரு. அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பா இருக்கு. ஸோ எதுக்கு இதை முக்கியமா பதிவு பண்றேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேரு கண்டிப்பா வெளியே எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போக கூடாது, எந்த இடத்துலயும் எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமால அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால, ஒரு சில விரோதத்தினால தோல்ல கையை போட்டுட்டு காலி பண்ற முதல் இடம் இங்கதான். அதுக்கப்புறம் அரசியல். இது 2 இடத்துலயும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பாக்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க. நிறைய இருக்கு. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலா சொல்ல விரும்பல. பட் சினிமால எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்வுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. ஏன்னா ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கல. இந்த படம் முடிச்ச பிறகு, சாங்கெல்லாம் முடிச்ச பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணாரு. ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்துல இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னன்னா,
ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம். இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசா படத்துல தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம யாரையும் குறைச்சோ தாழ்ச்சியோ சொல்லக்கூடாது. நீங்க மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமா சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரு ஜேம்ஸ் சார் ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனாலே சொல்றேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க என்னோட படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இதுவும் ஒரு பெஸ்டா அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்க தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமா கொஞ்சம் நல்ல படத்தை பத்தி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில போய் சேரணும். இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனா நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் இதை கஷ்டப்பட்டு தயாரிச்சு அவர் தூரம் ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்சஸ் கொடுக்குற டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சார் சோனி மியூசிக்ல செந்தாமரை அந்த சாங் பண்ணியிருக்காங்க. அண்ட் சரிகமால யார் அவள் அந்த சாங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே ஒரு லான்ச் லயோலா காலேஜ்ல சூப்பர் டூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ், திமிருக்காரியே இந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே சார் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சசிதரன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் எப்பயுமே ஒரு சாங் எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடிச்சாதான் அந்த டியூனே அவர் ஓகே பண்ணுவார். ஸோ அப்படிதான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படிதான் சொல்லுவார். ஆனால் டியூன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்றீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு இன்னும் ஏதாவது லைவ் கிவ் எடுக்கணுமா அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் சோ பிளஸ்ட். படத்துல 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கு கார்த்திக் ப்ரோ தான் இதுல 2 சாங் எழுதியிருந்தாரு. அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடும் கருப்புசாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து கு கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம். என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு ஒரு 2 days பேக் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ், அதை பேஸ் பண்ணின சாங். ஸோ அதுல ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகா கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கு கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ மேல, கு கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லங்கிற பாட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியா பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்திருந்தாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்ன போல யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீதான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டா வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸா பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸோ கு கார்த்திக் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். தீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துல ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில 3 பாடல்களும் ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதுல எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் இதுல ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன்.
ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களா பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கல. அது ஒரு இது எனக்காக பேசல, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறி இருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறி இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதுனதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதுனதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்க எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. நீங்க பதிவு பண்றது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லனா, இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே, இல்ல அதான் சொல்றேன், நான் ஒரு நட்பு ரீதியா தான் கேட்கறேன், நான் எதுவுமே பெருசா உங்களுக்கு சொல்லல. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறவங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுறேன், புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுறேன், எனக்காகவும் பேசுறேன், அவ்வளோ, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது, ரொம்ப அருமையான ஒரு பாடலா வந்திருக்கு. ஸோ அற்புதமா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பை தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலியமா எனக்கு அறிமுகமானாரு. ஸோ அவர் இந்த படத்துல 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரு எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்துல நடிச்சிருக்க ஆரியன் சார், பான்ட்ராக் ரவி அவருனா தெரியும், ரொம்ப ஃபேமஸ், திருப்பாச்சி மூவில பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்கமிங் மூவிஸ் அவர் பண்ணிட்டு இருக்கிறது விடுதலை 2, சிக்னல் அண்ட் பரமேஸ்வரா. ஸோ அவரு இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 4 சீரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து இதை என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்துல வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரா, ஒரு ஹீரோவா, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசரா பெரிய சக்சஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் துரை கே முருகன், ரைட். ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவர் ரொம்ப நெருப்பு. அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயரா இருப்பாரு. அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனா நேரம் கம்மியா இருக்கனால அக்டோபர் 4 இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா, லவ் டுடேல வந்து ரீல்ஸ் வந்து இவருக்கு தான் அதிகமா வியூஸ் போயிருக்கு, லைக்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தவர் அவரு. ஸோ அண்ட் வந்து அவரோட பாட்டுக்கு வந்து நானும் வந்து ஒரு அடிமை தான், சூப்பரா பாடுவாரு. ஸோ எஸ், லிட்டில் ஸ்டார். ஸோ ஆஜித் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். ஸோ அக்டோபர் 4 வந்து சீரன் படம் வருது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி. ஸோ என்கிட்ட அவர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் சார், துரை சார், அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒர்க். அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார், அவர் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது. ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங்.
ஸோ அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிஓபி சார் பாஸ்கர் சார் எல்லா ஆங்கிலுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அஜித், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் சொன்னாவே சும்மா நச்சுன்னு இருக்குங்க. அவரோட டயலாக்லாம் வெறும் அட்டகாசமா இருக்கும். நான் சொல்றத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா உனக்கு மேபி அவரே கம்ப்ளீட் பண்ணுவாரு. எஸ், ஐ வுட் லைக் டு கால் upon சென்ட்ராயன் சார் டு ஷேர் few words about this movie. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்ற சீஃப் கெஸ்ட் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நரேன் அண்ணன் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் போனோம்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நாங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை, உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசிஸ்டன்டா ட்ரை பண்ணாரு, நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளவு ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன். அந்த ஸ்பீட்லயே தான் இருப்பார். பரபரன்னு இருப்பாரு. அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா பரபரப்புறனா அந்த லைட், இந்த லைட், அந்த கேமரா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் கிரௌடு அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போய்கிட்டு இருக்கு. நேரம் போயிட்டு நேரம் வந்துட்டு எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க, ஷூட்டிங் வந்து ஆரம்ப சார் இந்த மாதிரியே இருப்பாரு, பரபரன்னு இருப்பாரு. உண்மையிலே துரனை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலயும் இருக்கு. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு. திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு, அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை, நான் எங்கங்க சொன்னேன், இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவாரு, இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு, நான் வந்து டபுள் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷனா ஒருத்தர் வந்து சின்ன வயசா ஒருத்தர் நடிச்சாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பாரு. அவரு குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளவு குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரியவனானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒண்ணும் இல்லை சொல்றையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போறீங்க? அதாவது வந்து எங்க அம்மா வந்து பேசுற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்ப வந்துச்சோ அப்ப இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு போட்டாருங்க. அவரு ஒரு டைலாக்ல மாத்தி விட்டாரு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே. சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை காட்ட தெரியாத ஒரு தந்தையாக நடித்திருக்கேன். அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்ட தெரியாத தந்தை. படம் உண்மையில நல்லா வந்திருக்கு.
நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும். என்னோட கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர். நண்பர் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கம். இது புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விதம் தான். இது எனக்கும் நடக்குது சமயத்தில். அதுக்கு காரணம் விட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். வேணும்னு கூட பண்ணிக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். பட் அதுக்காகலாம் நம்ம பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் முடிந்தவரை ஜெயிக்க பார்க்கணும். ஜெயம் என்றுமே நமக்கு கை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பெறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இவங்க கோலி சோடா 2ல பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். பொண்டாட்டினி அந்த சாங் பார்த்தாவே தெரியும், அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெபியூட் மூவி அழகு குட்டி செல்லம்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் மலையாளம் அண்ட் தெலுங்குல நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சீரன்லயும் ஒரு ரொம்ப நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் கிருஷா குரூப் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. குட் ஈவினிங். என்னோட பேரு கிருஷா குரூப். நான் இந்த படத்துல யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜிதோட பேரா பிளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினில காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. It's a very beautiful team to work with, and I'm really grateful in a cast panadhukaga. And in the padam we have all worked really hard, and we would really like your support. October 4th in the padam release aadhu. I request everybody to please go to theaters and watch us, and thanks a lot. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன். திவ்யா அப்படின்னாவே உங்க எல்லாருக்குமே தெரியும். காதல் கொண்டேன்ல ரொம்ப எல்லாருமே பைத்தியக்காரமா நம்ம சுத்திருப்போம் அவங்கள பார்த்துட்டு. அண்ட் நிறைய படங்க இன்னைக்குமே அவங்க டான்ஸுக்கு நான் அடிமை. ஸோ எஸ், I would like to welcome gorgeous actress Sonia Agarwal ma'am to share few words about this movie. Siran, it's a true life story, and with a strong message. That was the core that made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong, and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Enya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. மேம், இப்பவும் எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. திவ்யா, காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸ்ல நாங்க இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? That that this is what keeps me going. The love that I'm getting in this in Tamil industry is the love that keeps me going, that makes me feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for everything. Thanks. Thank you ma'am, thank you so much. So அடுத்ததா இது versatile actor. ஸோ நிறைய படத்துல நிறைய ரோல்ஸ், ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ வில்லனுக்கு இவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க. எஸ், இந்த படத்துலயும் ஒரு வில்லன் கேரக்டர் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ஆடுகளம் நரேன் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. முதல்ல கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது அவருடைய அனுபவம். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு
அப்புறம் இங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கில் எல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வந்து வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட போய் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நிஜமாவே ஒரு பெரிய உழைப்புல முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னதுதான் அது ரொம்ப ரொம்ப புதுசு. இது இதுல எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அது படி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததா நான் யாரை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அண்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன் இதுல வர காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், இந்த படமே வந்து நம்ம மனசுல இன்னமும் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்க்காக. எஸ், ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு எனக்கு தெரியும், துரை முருகன் எனக்கு இப்போதான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணாரு, எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் சார்பாக என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னன்னா நம்ம டீம்ல இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜேம்ஸ் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு இந்த சாங், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷ். ஆனால் அனீஷும் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன? இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னா. இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லாரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்லை சும்மா எல்லாரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது. இல்லடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வராருல்ல அப்படின்னா. இல்லடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. சரி வாடா அப்படின்னா வந்துட்டான். வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோம்னா, இப்போ சேது படமாகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும்,
ஒரு சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களா, சின்ன பட்ஜெட்ல எடுத்த அழகான படங்களா தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமா இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன பட்ஜெட் படமா தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்க மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்க மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பிச்சைக்காரன் மூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு போய் இப்பதான் சொல்லியிருக்காங்க. பிரஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஜேம்ஸ் சார் அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதுல இருந்து ஒரு மெசேஜ் சொல்றேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமா. ஆக்சுவலா அது கிடையாது. நிஜத்திலேயே நீங்க ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமா இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்க அதை கடந்து கிராமத்துல இருந்து படிச்சு நகரத்துக்கு போனீங்க, நகரத்துல இருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துல இருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுத்திக்கிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, படிச்சு முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுதான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்க நேரடியா சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியா பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்கு. நம்ம பேச வந்ததுல அவங்க பேசிடுவாங்க. அது நீங்களும் சரி, நான் சேதுக்கு இது அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒண்ணு. சென்ட்ராயன் சொன்ன மாதிரி துரை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். என்கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வேலை பார்க்க வந்தாரு. ஃபர்ஸ்ட் வரும்போதே அவர் வந்து சொன்னாரு, சார் என் பேர் துரை சார், பிரபு அனுப்பிவிட்டார் சார், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார், ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார், போடுவீங்களா சார்? இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து கேட்டாரு. ஆமா, அது இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்பயே இந்த மிரட்டுறானே, இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும் ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா சரி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் ஏதோ டயலாக் எழுதுறப்ப நினைக்கிறேன், திடீர்னு காலையில வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல, சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்படியா அப்படின்னா அப்போ நமக்கே ஃபர்ஸ்ட் படம் டிகே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு 300-400 ஏதோ காசு தேத்தி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சட்டையை வாங்கி பார்த்தவொன்னே என்ன செய்வோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நான் சொல்லணும். பிரிச்சு பார்த்துட்டு சார் பேண்டை காணும் சார் அப்படின்னாரு. ஏன்னா ஐயோ, அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை இருக்கிற, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்றாரு, சார் இந்த ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார், அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கதை கேட்டேன் சார், நல்லா இருந்துச்சு சார், அதனால் அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா. சரி தோற, நல்ல விஷயம், நல்ல வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா. சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார், அது நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே பண்ணுறேன், அது நீங்கள் பேசுனா நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. ரைட்டு ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடன்னு பேசினாரு. பேசிட்டு அவ்வளோதான் சார், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், ஓகே சார் வச்சுட்டான்னு கூட சொல்லல, ஓகே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு. நான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு துறை அப்படிங்கிறேன், சத்தம் தான் வந்துச்சு. ஸோ அவர் வந்து யாரோ சொன்னார் நெருப்பு மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான். அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்ஸும் ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும் தான், ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது. பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நம்ம வந்து 2000 வருஷ வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார்.
இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும். அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார். அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார். அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர் போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கோச்சர் ஆகி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க, இந்த கோச்சர் போறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும். இன்னைக்கு நீங்க வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர், சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமா நீங்க மாறி இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும். அது இன்னமுக்கும் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது. அது சிட்டியில இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில பெரிய சிட்டில எல்லாம் இன்னைக்கு வந்து பல பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து சமத்துவம் வந்து கிராமத்துல ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மேன்லாம் சிட்டியில சமத்துவத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேருக்கு தெரியாது. கேட்டட் கம்யூனிட்டி, அது உள்ள எல்லாருமே போகலாம், எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லாமே நடக்கும். அது ஒரு சிட்டியில இருக்கிற சமத்துவபுரம். அது வந்து அந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க சம்பாதிக்க ஆகணும். இங்க வர்க்கம்தான், ஜாதி எல்லாம் கிடையாது. சம்பாதிக்கணும், உங்க அடையாளத்தை மாற்றணும். இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன சமத்துவபுரம். அந்த இடத்துக்கு போகணும்னா அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி சம்பாதிக்கணும், அவர் மாதிரி வரணும். இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்களோட அண்ணன் ஆக்டர் சிவகாசி சிவா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சக திரையுலக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த துரை சாருக்கும் ஜேம்ஸ் சாருக்கும் முதல்ல நன்றி. அதை விட முக்கியம், என்னுடைய முதல் படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதர்ஸில் தான் அறிமுகமானோம், வரிசையாக படம் கமிட் ஆனோம். இந்த படத்தில் மேடத்தினுடைய இனியா மேடத்தினுடைய அப்பாவர் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். சீரன் படத்தோட டைரக்டர் துரை கே முருகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை, திரையுலக சாம்பான் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என் ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்ட்ரன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டிப்புள்ளி வச்சாரு, என்னை டயர்ட் ஆகிட்டாரு. தேங்க்ஸ் சார், கார்த்தி சார். இந்த ஸ்டேஜ் ஏற்ற காலம் நீங்கள் தான். என்னன்னாக்கா அவன் வடக்கும்போது எல்லா ஏடிஎம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க. அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டத்தில் தான் சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது அவர் சொன்னார், அவருடைய ட்ரூ ஸ்டோரி, சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னன்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு. உண்மையிலேயே அவர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இன்னைக்கு வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலியமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுடைய சேவை தொடரணும் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உங்களுக்கு அதிகம் தெரியும், இருந்தாலும் சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஷரோட அசிஸ்டன்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு அந்த ரெகனன்ஸ் கிடைச்சிது, அங்கீகாரம் கிடைச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்க வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமா போட்டு அத்தினடா அப்படின்னு போற ஜாலியான கேரக்டர் அவரு. எதை பத்தி கலப்பட மாட்டாரு. என்னன்னா நம்மளாதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த கடவுள் இருக்கிற குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வீணா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிட்டு போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம்.
அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு கார்த்தி எங்கடா லிரிக் பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாம் இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தாப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தாரு, அந்த சாங்கை ஒரு மொபைலே இருக்கு, ஓரமாக சேரை போட்டு 5 நிமிஷத்துல எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. சூனி கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலமாக டீமை ஹேண்டில் பண்ணுற நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ரொம்ப கூலாக தருவார். நரேன் சார் நான் கம்மிட் ஆன உடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி கம்மிட் ஆகணும் சார், நீங்கள் நடிக்கணும். ஒன்றுமே சொல்ல இந்த டைம் சாங் நீ பல வருஷம் போராட்டம் கூட பண்ண பண்ணுற, நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் கொடுக்கணும். அவர் பிஸி ஷெட்யூல் அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார். எனக்கு எங்கே அவுடூரில் இருந்தார். அப்பவும் வந்து கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவ் சார், தேங்க்யூ சார். இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து 3 ஜேனரில் இருக்காங்க, 3 காலகட்டங்கள் இருக்கு. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர லைலா பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. 3 ஜேனரில் 3 மாதிரி. என்னன்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜே மாறும். 3ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்றாயன் வழக்கம் போல என் நண்பன் ஸ்பாட்ல வந்து என்ன துருதுன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துருதுன்னு இருப்பாரு. நான் கூப்பிட்டு ஒரு முறை சொன்னேன், நண்பா ஒன்னும் நீ துருத்துன்னு நான் இருக்கிறேன், 2 பேருமே வந்தேன்னா ஸ்பாட்ல ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்றாயன் வந்து நம்ம சோனியா மேமை பார்த்து ஒரு சவுடியில் கத்தி கூப்பிடணும். நம்ம பாலகிருஷ்ணன் ரேஞ்சில் கத்தினாரு, தலைவா தமிழ் படம் தலைவா சூப்பரா நீங்க வந்து சென்டான் கேட்டு சின்ன கேட்டா இருந்தாலும் பேசப்படைய கேட்டு. அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேட்டு தான், ஆனா பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே. சார் மூர்த்தி சார் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நான் என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா வருவாரு நம்ம மூர்த்தி சார். அவரும் இன்னும் கண்டிப்பா பேசப்பட ஒரு கேரக்டா இருக்கும். வெங்கடேஷ் சார், கார்த்திக் நண்பர், நீண்ட கால நண்பர். அவர் என்னன்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பியிருப்பார் வாட்ஸ்அப்ல, சலிக்கவே மாட்டார். இது ஓகே சார், இது ஓகே சார், இது ஓகே சார் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பாரு. மியூசிக் சசி நானும் ரொம்ப நண்பர்கள். இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு 2 பேர் தான் மியூசிக் டைரக்டர். ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. என்னன்னா கம்பஸ் உள்ள போய் பேசிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு டியூனை போட்டு இது வந்துடுவாரு. நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கினு இருக்குது ஜுபின் சார். டிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவரு கேமராமேன் அசிஸ்டண்டா இருக்கும்போதும் நான் அசிஸ்டண்டா இருக்கும்போதும் வைசாக்ல ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது வேற இது. அங்கிருந்து அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்கும்போதும் நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போதுமே 2 பேர் டெவலப் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கமிட்டி ஆகிட்டு என்கிட்ட சொன்னார், விஷ் பண்ண. அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமைனா இந்த டைம் பல்ச்சுவாலிட்டி கொஞ்சம் கேப்பப் பண்ணுவோம். 2 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவரு கத்துவாரு, நான் 2 நிமிஷம் அவரு கத்துவார். 2 பேருமே போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம் டைம்ல. காலையில 5:50க்குனா நான் 5:40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன். அவர் லேட்டாக வந்தாருன்னா அவர் 2 பேருக்குமே அந்த டைமிங்ல 2 பேரும் போட்டி வேலை செஞ்சதுனாலதான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு. இந்த படத்தை 30 நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கு தான். அவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி 30 நாள் இந்த படம். சாரி வேற ஆஜித் லவ் டுடே பயங்கர நெகட்டிவான கேரக்டர், எல்லாரும் மனசுல பாசிட்டிவான அமைஞ்ச அஜித். இதுல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இது ஒரு பையனா நடிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு சீன்ல வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேல அஜித் மேல வாமிட் பண்ணுவாங்க. சலிக்காம முகம் சலிக்காம அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே உண்மையில சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காம பண்ண அஜித், அதான் வேற லெவலு. அவரை வந்து ஒரு சிங்கரா தான் பார்த்துருப்போம் அஜித்தை. இதில் ஒரு நல்ல டான்ஸரா பார்க்கலாம். கிஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலா கியூட்டா +2 ஸ்டூடெண்டா ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்ன போதவங்க
அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கழிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கேரக்டர் சின்ன கேரக்டர் தானே. நம்ம சோனியா மேம், சாரி மேம், என்னன்னா சமஞ்சி, அனிதா, இதில் அப்படியே சீரியலில் வந்து அன்னை தெரேசாவாக இருப்பாங்க. அப்படியே கான்ட்ரவர்ஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க வந்து சின்ன கேரக்டர் இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவளை பேசப்படி ஒரு அன்னை தெரேசா மாதிரி அந்த இதில் நடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு தந்திருக்காண்டி இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வணக்கத்துறை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இசை வெளியீடு விழா இப்போது ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேம்ஸ் கார்த்திக் தயாரிப்பில், துரை கே முருகன் இயக்கத்தில், சசிதரன் இசையில் சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட அதை சீரன் படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு. ஃபர்ஸ்டே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். அதனால தான் என்னோட நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. இங்கே என்னதான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார், அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னும் போது நான் இதில் ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய உயர்ந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை, வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை. வறுமை காரணத்துக்காக என்னோட தாய், என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கும் போது நான் அனுபவிச்ச இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே இருக்கிற அத்தனை பேரும், தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனா இருக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறது என்னன்னா, இங்கே வந்திருக்கிற என்னோட அம்மா, அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே. அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டவனா இருக்கிறேன். என்னோட சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோட மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்னோட பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிஹேனாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரல. அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் ஒரு அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். என்னோட இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு சீனியர். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம். எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், அதாவது எப்படின்னா
எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார். தம்பி இப்படி தான் இருக்கணும், இதுதான் படம், இதுதான் சினிமா, நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சார் கிட்ட. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான். எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு தாலி எடுக்கும் போதே, மாலை எடுக்கும் போது யோசிச்சேன்னா. மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னன்னா இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும் சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே நில்லுங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டீங்க சார், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்ட. நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதைன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடிச்சு பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன். மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம். அண்டு அஜித் நல்ல தம்பி, கூப்பிட்டு டேய் தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோட கதை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்துப்புற சீனு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டில் இருக்காரு, எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. கிருஷா குரூப் அவங்க பிஸி ஷெடியூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். அவங்க எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார், டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவர். டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டு எடுத்துட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார். அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர். அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பான்பிராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை. ரோப்போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு. நான் பார்த்தேன் உங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன். சாரோட அசிஸ்டன்ட்னா சும்மா இல்லை, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் சாரோட அசிஸ்டன்ட்னு. சாரோட அசிஸ்டன்ட்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் சாரோட அசிஸ்டன்ட். இது சாரோட அசிஸ்டண்டா, அப்போ வேற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவரு நடிகருங்களே நடிக்க தெரியாதங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து, அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது, அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம். டிஓபி சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருளுவாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா சாப்பாட்டு ஊட்டிப்பாங்க சாப்பிட்ற இடத்துல. கொஞ்சிக்கிட்டுக்குள்ள இப்போதானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் 2 பேரும். அவ்வளோ எஃபர்ட்டையும் ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க. கிணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க என்னோட 2 பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டாரு. அதுள்ள பாம்பு எல்லாமே இருக்கு. சார் என்ன சார் யோசிக்கலைன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும் போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல. ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் அவரும் ரொம்ப 2 சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன் சூப்பர் சாங். 4 சாங்குமே வேறு லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன் நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு.
தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ. இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்னு சொல்லலாம். என்னோட வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோட தம்பி மோகன், இவங்க எல்லாமே இந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வேஷம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவா பார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணும்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுறத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில். அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் கீழ் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது. தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன், மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால, என்னோட தாயினால முடியாத காரணத்தினால என்னை வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, ஜாதி முக்கியமா சாப்பாடு முக்கியமா, குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும்ல. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா, எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க விருத ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்கள் அம்மா யார் காலையே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சதுனால தான் இந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தளபதியை கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி, யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட, நான் எங்களோட கம்பெனியோட முழு நோக்கம் என்னன்னா, இங்கே படம் எடுத்தால் ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனால தான் படம் ஓடலைன்றது விஷயம் கிடையாது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாதம் பசி பட்டி இல்லாமல் இருந்தாங்களா, அது போதும். அதனால தான் நான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க, இது கற்றுக்கிட்டு இருந்தது நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான். எங்கே போனாலும் நான் கேட்கறது, நல்ல சாப்பாடு போட்டிங்களா. எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு கவுச்சு இல்லை சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோட வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும் செய்யார்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னோட கூட நடிச்ச ஆர்டிஸ்ட், அப்புறம் ராஜேஷ் சார், எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டனா இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இசை வெளியீடு விழா இப்போது ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேம்ஸ் கார்த்திக் தயாரிப்பில், துரை கே முருகன் இயக்கத்தில், சசிதரன் இசையில் சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட, அதை சீரன் படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு.